இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஆம், என அன்பானவர்களே, ஒரு அழகான தோட்டத்தை தோட்டக்காரர் ஒருவர் உருவாக்கினார். அத்தோட்டத்தில் அழகு இலைகளை கொண்ட பர்ன் செடியின் விதைகளையும் மூங்கில் மரத்தின் விதைகளையும் விதைக்க செய்தார். நன்றாக உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சினார். பர்ன் செடிகள் நன்றாக செழித்து வளர்ந்தன. ஆனால் மூங்கில் விதையோ 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டு ஆகியும் வளரவே இல்லை. 5ஆம் ஆண்டில் மெல்ல வெளியே வந்தது. 4 ஆண்டுகள் அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாய் சென்றிருந்தது. 6 மாதத்திற்குள் 100 அடி உயரத்திற்கு பிரம்மாண்டமாய் வளர்ந்து தோட்டத்திற்கு அழகு சேர்த்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் இந்த வேலையை நான் விடப் போகிறேன், என் உறவுகளை விட்டு விலகி செல்ல விரும்புகிறேன், எனக்கு இனி இந்த வாழ்க்கையே வேண்டாம், இது போன்ற வார்த்தைகளை பேசுகின்றோம். இன்று லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் உங்கள் மனதை மாற்றட்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களது வாழ்வில் கொடுக்க போகிற ஆசீர்வாத அட்டவணையை எதிர்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். முதலாவது, அதிகமான நமது நேரத்தை தேவனோடு செலவிட வேண்டும். 2வது, வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். வேத வசனங்களை தியானம் செய்து மூங்கிலை போல கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆழமாக வேர்விட வேண்டும். 3வதாக, நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும் வரை அமைதலாய் காத்திருக்க வேண்டும். 4வதாக, தேவன் நம்மை நடத்தும் பாதையில் சந்தேகம் உள்ளதா? உன் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், அவரிடம் கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். 5வது, எவ்வளவு தூரம் என்னை உயர்த்துவார் என்பது உனது கேள்வியா? இதோ அவரது பதில், நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக உன்னை உயர்த்துவேன். எல்லா புயலும் உன்னை முடக்கி போட அல்ல, சில புயல் உன் பாதையை சீராக்கியும் விடும். ஜெபம் செய்வோம். குறைவுகளை நிறைவாக்குகிற எங்கள் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருப்பதினால் குறைவுகளிலும் முறுமுறுக்காமல் உமக்குள் மனரம்யமாய் நன்றியாய் வாழ எங்களுக்கு துணை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.